சின்ன தாத்தாவை பற்றிய என் நினைவுகள் சிறு வயதிலிருந்தே அழகான படிமங்களாக சேர்ந்திருந்தது. நான் என் அண்ணா, பக்கத்து வீடுகளில் இருந்த எங்கள் நண்பர்கள் என அனைவரும் அவரை ஒரு அழகான கதை சொல்லியாகவே அறிந்திருந்தோம் என்று தான் சொல்ல வேண்டும். விசாலமான முற்றத்தை கொண்ட மர வேலைப்பாடுகள் நிறைந்த காரை வீடு எங்களுடையது. வீட்டின் தரைகள் பெரும்பாலும் சிமெண்டால் பூசி, சில இடங்கள் மாட்டு சாணம் கலந்த களிமண் பயன்படுத்தி மெழுகப்பட்டிருக்கும். காற்றோட்டமான திறந்தவெளி வராண்டாவில் தூங்குவதுதான் எங்கள் வழக்கம். சின்ன தாத்தாவை தவிர வீட்டில் யாருக்கும் தனி அறைகள் கிடையாது என்று தான் சொல்ல வேண்டும். வீட்டின் வாசலை அழகான நெல்லி மரம் அலங்கரிக்கும். அதன் அருகே போடப்பட்டிருக்கும் திண்ணையில் இரவு உணவு முடித்து உறங்குவதற்கு முன்பு சின்ன தாத்தா சிறிது நேரம் இளைப்பாறுவார். அப்போது அவரை சுற்றி நாங்கள் அமர்ந்து கொள்வோம் என்றுதான் சொல்ல வேண்டும். எதை பற்றி கேட்டாலும் சிறிது கூட தயக்கமின்றி சளைக்காமல் பதில் சொல்வார். ஒரு முறை வானில் பறந்து கொண்டிருந்த ராக்கெட்டை காட்டி, தாத்தா இதெல்லாம் எப்படி செய்யறாங்க என்றேன். அவர் அதெல்லாம் ஒன்றும் பிரமாதமா இல்லடா, இந்த தீபாவளி ராக்கெட் எல்லாம் செய்கிறோம்ல அதே மாதிரி தான். என்ன இது சைஸ் கொஞ்சம் பெருசு, அதனால மருந்து கொஞ்சம் ஜாஸ்தி, அவ்வளவுதான் என்றார். சரியா தவறா என்றெல்லாம் ஆராய தெரியாது வயது. அவர் எது சொன்னாலும் வாயை பிளந்து கொண்டு கேட்டு கொண்டிருப்போம். இப்போது நினைத்தால் சிரிப்பு தான் வருகிறது. அஷ்டாவதானி போல பல திறமைகள் அவரிடம் இருந்தது. திடீரென ஜோதிடம் சொல்வார். கோவிலில் அர்ச்சகர் இல்லாத சமயங்களில் பூஜை செய்வார். சில நேரங்களில் லோக்கல் கேபிள் டிவியில் பரிகாரங்கள் சொல்லி கொண்டிருப்பார். மாலை நேரங்களில் சயின்ஸ் ஃபிக்ஷனில் எங்களுக்கு கதை சொல்வார். எனவே அந்த வயதில் அவர் எங்களுக்கு ஒரு நாயகனாக காட்சி அளித்ததில் எந்த ஆச்சரியமும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சின்ன தாத்தா கேபிள் டிவியில் ஜோதிடம் சொல்வதால் தன்னை மிகவும் பிரபலமானவராக நினைத்து கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு முறை என்னை சலூனுக்கு அழைத்து சென்றவர் அங்கிருந்த கடைக்காரரிடம், எங்க அண்ணானுடைய பேரன்தான், கொஞ்சம் சீக்கிரம் முடிவெட்டி அனுப்புப்பா என்று சொல்லிவிட்டு அவர் பதிலுக்கு கூட காத்திராமல் சென்று விட்டார். அவரிடம் எதுவும் பதில் பேசாத முடி வெட்டுபவர் பாதி முடி வெட்டி கொண்டிருந்த போது திடீரென, தம்பி எனக்கு ஒரு சந்தேகம், நீ அவங்க அண்ணனோட பேரன் சரி, அவர் யாரு என்றார். எனக்கு எங்கே பாதியில் நிறுத்தி அனுப்பிவிடுவாரோ என்கின்ற திக்கென்று இருந்தது. நல்ல வேளை அவ்வாறு நடக்கவில்லை. ஒரு முறை எங்கள் வகுப்பில் மாலதி டீச்சர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். கொஞ்சம் கண்டிப்பானவர். மேலும் அன்று அவர் சிறிது கோபத்தில் இருந்தார் என்பது ஆரம்பத்திலேயே எங்களுக்கு புரிந்து விட்டதால் வாளை சுருட்டி அமர்ந்திருந்தோம். அவர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்போது கொஞ்சம் நிறுத்தமா என்ற அதிகார தோரணையுடன் வாசலில் இருந்து வந்த குரல் அனைவரின் கவனத்தையும் கலைத்தது. பையன் சாப்பாட்டு கூடைய மறந்துட்டாமா, இது கூடவா சொல்லித்தரதில்ல, கொஞ்சம் பாடத்தோடு சேர்ந்து ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுமா என்று டீச்சரை கடிந்து கொண்டவர் நேராக என்னிடம் கூடையை தந்துவிட்டு விடுவிடுவென சென்று விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் எங்கள் பள்ளி தாளாளருக்கு ஆஸ்தான ஜோதிடர் என்பது டீச்சருக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். சாதாரணமாகவே மிகுந்த கண்டிப்பானவர். அன்று கொஞ்சம் கோபத்தில் வேறு இருந்தார் என்றால் எனக்கு என்ன நேர்ந்திருக்கும் என்பதை விவரிக்க வேண்டுமா என்ன? அதற்கு பிறகு தொடர்ந்து மாலதி டீச்சரை எங்கு பார்த்தாலும் லேசாக உதறல் எடுக்கும். அவர் நாங்கள் வசித்து வந்த தெருவுக்கு 3வது தெருவில் வசித்து வந்ததால் அந்த பக்கம் போவதை கொஞ்ச நாட்கள் தவிர்த்து வந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும். வீட்டிலும் அவர் அதிகாரம்தான் கொடி கட்டி பறக்கும். அவர் சொல்லுக்கு மறுத்து பேசும் தைரியம் எங்கள் தாத்தா உட்பட வீட்டில் யாருக்கும் இல்லை. இத்தனைக்கும் அவர் இவரை விட வயதில் மூத்தவர். ஒரு முறை அப்பாவிடம் இது பற்றி கேட்டபோது, பாவம்டா, கல்யாணமே பண்ணிக்காம தனிக்கட்டையா இருந்துட்டார், அதனால அவர் மேல எல்லோருக்கும் ஒரு கரிசனம் என்றார். எனக்கும் அது நியாயமாகவே பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு வழியாக மாலதி டீச்சர் வீடு மாற்றி சென்று அங்கே போஸ்ட் மாஸ்டர் குடும்பம் கூடி வந்தது. இருப்பினும் அந்த வழியாக செல்லும் போது மாலதி டீச்சர் இருந்த வீட்டை கடக்க நேரிட்டால் ஏற்படும் படபடப்பை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நிலையில் ஒரு நாள் திடீரென எங்கள் சின்ன தாத்தா தன் அண்ணனிடம் கோபித்து கொண்டு வீட்டை விட்டு சென்று விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். அவரை காணவில்லை என்று வீடே அல்லோலப்பட்டது. நல்ல வேளையாக சிறிது நாட்களில் அவரிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அதில் தான் திருவல்லிக்கேணியில் ஒரு அறை எடுத்து தங்கி இருப்பதாகவும் யாரும் தேட வேண்டாம் என்றும்
குறிப்பிட்டிருந்தார். அவர் முகவரியும் இருந்தது. கொஞ்ச நாட்களிலேயே அவரே கோபம் தணிந்து திரும்ப வருவார் என்று அனைவரும் சமாதானம் அடைந்தோம் என்று தான் சொல்ல வேண்டும். 10ஆம் வகுப்பு விடுமுறையில் எனக்கு அவரை பார்க்கும் ஆவல் அதிகரித்தது. அப்பாவின் பர்சலிலிருந்து கொஞ்சம் காசு எடுத்துக்கொண்டு சென்னைக்கு கிளம்பிவிட்டேன். திருவல்லிக்கேணியில் அவரை கண்டபோது மிகுந்த கோபமடைந்தார். பின்பு ஒரு வழியாக சமாதானமானவர், என் மேல உனக்கு அவ்வளவு பிரியமா என்று வாஞ்சியுடன் என்னை பிடித்து கொண்டார். அன்று காலை அழகாக உடையணிந்து மிக நேர்த்தியாக தன்னை அலங்காரம் செய்து கொண்டவர், கல்யாண சாப்பாடு சாப்பிடலாமா வா என்று என்னையும் அழைத்து கொண்டு அருகில் இருந்த ஒரு சத்திரத்துக்கு சென்றார். எனக்கு அந்த சத்திரத்தில் இருந்த யாருடைய முகமும் பரிச்சயமானதாக இல்லை. நேராக டைனிங் டேபிளுக்கு சென்றவர் வழக்கமான அதிகார தோரணையில் அங்கிருந்தவர்களை விரட்டினார். அவர்களும் பவ்யமாக அவருக்கு பரிமாறினார்கள். காசு இல்லாத சமயங்களில் இது போல செய்கிறார் என்று நினைத்து கொண்டேன். கொஞ்சம் அவமானமாக இருந்தது. அவரிடம் இதை பற்றி விவாதிக்கவும் மனமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்த நாள் காலை அவரே ரயில் நிலையம் வந்து என்னை அனுப்பி வைத்தார். தாத்தா, நீங்களும் எங்க கூட வந்துடுங்க என்றேன். அவர், உனக்கு தான் விலாசம் தெரியுமே, வேணும்போது நீ தான் வந்து என்னை பாரேன் என்றார். பின்பு தாத்தாவின் மரணம், அண்ணாவின் திருமணம் என எந்த நல்லது கெட்டதிலும் அவர் பங்கேற்கவில்லை. 1-2 முறை நான் மட்டும் அவரை பார்க்க சென்றிருந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். என் படிப்பெல்லாம் முடிந்து நல்ல இடத்தில் கை நிறைய சம்பளத்தில் வேலையும் கிடைத்தது. வீட்டில் எனக்கு பெண் பார்க்க முடிவு செய்தார்கள். அப்பொழுது சின்ன தாத்தாவை பார்க்க சென்னை சென்றிருந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். என்னை பார்த்ததும் உற்சாகத்துடன் வரவேற்றவர் நீண்ட நேரம் என்னுடன் பேசி கொண்டிருந்தார். பின்புதான் நான் கோபித்து கொண்டு வந்திருப்பதை அறிந்து, ஆமா, காசு கூட இல்லாம கிளம்பிட்டேன்ற, ஒருவேளை நான் இங்க இல்லாம வீடு மாறி இருந்தா என்ன செய்வ என்றார். என்ன செய்யறது, உன்ன மாதிரி நானும் ஏதாவது கல்யாணத்துல போய் ஓசியில சாப்பிட வேண்டியது தான் என்று சொன்னேன் என்று தான் சொல்ல வேண்டும். ஓசி சாப்பாடா, எப்ப என்றார் அப்பாவியாக. நான் 10th முடிச்சுட்டு ஒரு முறை வந்தேன்ல அப்ப என்று சொன்னேன். அடப்பாவி, அப்ப மெட்ராஸ் வந்த புதுசுல 2-3 சமையல் கான்ட்ராக்டர்கிட்ட வேலை ஏதாவது வேணும்னு சொல்லி வச்சிருந்தேன். அவங்க எல்லாம் பந்தி பரிமாறதுக்கு முன்னாடி உப்பு புளி இல்லா சரியா இருக்கான்னு என்னை சாப்பிட்டு பார்க்க சொன்னாங்க. அதை நீ தப்பா எடுத்துக்கிட்டியா? சரி விடு. ஆமா, திடீர்னு இப்படி கோவிச்சுக்கிட்டு வந்துட்டேன்றியே, உனக்கு யார் மேலே என்ன கோபம் என்று நேரடியாக விஷயத்துக்கு வந்தான். வீட்டில் எனக்கு பெண் பார்த்து கொண்டிருப்பதையும் அதில் எனக்கு விருப்பமில்லை என்று கூறினேன். அதை கேட்டு நீண்ட நேர மௌனமாக இருந்தவர், லவ்வா என்றார். நான் பதில் பேசாத நிலையில் அவரே தொடர்ந்து, பொண்ணு யாரு என்று கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். 3வது தெருவில் நீ ஊரை விட்டு வந்தபோது குடி வந்தாரே போஸ்ட் மாஸ்டர், அவரோட பொண்ணு சுஜாதா என்று சொன்னேன் என்று தான் சொல்ல வேண்டும். மீண்டும் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். கைகள் லேசாக உதறி கொண்டிருந்தன. வாய் அவரை அறியாமல் ஏதோ முணுமுணுத்தது. பின்பு அவரே தொடர்ந்து, நமக்கும் அவங்களுக்கும் முதல்ல இருந்தே ஆகாதேடா என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும். எனக்கு அதெல்லாம் தெரியாது என்று முகத்தை திருப்பிக் கொண்டேன். சிறிது நேர மௌனம் நிலவியது என்று தான் சொல்ல வேண்டும். சரி போகட்டும், அந்த பொண்ணு சுஜாதாவுக்கு இதில் விருப்பமா என்று கேட்டான். 2-3 தடவை பேசியிருக்கேன். அவளுக்கு என்ன பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. யாருக்கிட்ட சொல்றதுக்கும் எனக்கு பயமாக இருக்கு என்று சொன்னேன் என்று தான் சொல்ல வேண்டும். நீண்ட நேரம் மௌனமாக இருந்தார். ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவராக என்னிடம், அந்த கேலண்டரில் வர்ற திங்கட்கிழமை சோமவார பிரதோஷமானு பாரு என்று சொன்னார். அப்படின்னா என்று நானும் சொன்னேன். இது கூட தெரியாதா என்று தள்ளாடியவாறே மெல்ல எழுந்து ஜன்னலில் மாட்டியிருந்த கேலண்டரை வெளிச்சத்தில் பார்த்து உறுதி செய்து கொண்டவர், நீ புறப்பட்டு ஊருக்கு போ, வீட்டில் சனிக்கிழமை நான் வர்றேன்னு சொல்லு, என் ரூமை ரெடி பண்ணி வைக்க சொல்லு என்று வழக்கம் போல ரயில் நிலையம் வரை வந்து என்னை வழி அனுப்பி வைத்தார் என்று தான் சொல்ல வேண்டும். சொந்த அண்ணன் மறைவுக்கு கூட வராதவர் இப்பொழுது வருகிறேன் என்றது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். சனிக்கிழமை மாலை ஆட்டோ ரிக்ஷாவில் வந்து இறங்கினார்.
அன்றைக்கு முழுவதும் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அவரை பார்க்க வந்திருந்தார்கள். ஞாயிறன்றும் இது தொடர்ந்தது. தாத்தா எல்லோரிடமும் அழுக்காமல் பேட்டி கொடுத்து கொண்டிருந்தார். திங்கட்கிழமை மாலை சுமார் 6 மணி அளவில் ஜிப்பா வேஷ்டியில் அங்கவஸ்திரத்துடன் தன்னை அலங்காரம் செய்து கொண்டு கோவிலுக்கு போய்விட்டு வரேண்டா என அப்பாவிடம் மட்டும் சொல்லிவிட்டு கிளம்பினார் என்றுதான் சொல்ல வேண்டும். எனக்கு சஸ்பெண்ட் தாளவில்லை. சோமவார பிரதோஷ தினத்தில் கோவிலில் ஏதோ விசேஷம் இருக்கிறது என்று சிறிது நேர இடைவெளியில் நானும் அவரை தொடர்ந்தேன். கோவிலை அடைந்து பிரகாரம் முழுவதும் தேடினேன். லேசாக இருட்டியிருந்தது. கோவில் காம்பவுண்ட் சுவரை ஒட்டியிருந்த நந்தவனத்தை பார்த்தவாறு ஒரு பெண்மணியிடம் பேசி கொண்டிருந்தார். அருகில் சென்று பார்த்தபோது, அட, இது சுஜாதாவோட பாட்டி. அது சரி, அவங்க இன்னைக்கு கோவிலுக்கு வருவாங்கன்னு இவருக்கு எப்படி தெரியும் என்ற ஆச்சரியம் நிறைந்த கேள்வியுடன் மேலும் அருகில் சென்றபோது சின்ன தாத்தா பேசியது தெளிவாக கேட்டது. அந்த காலத்தில் நமக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பம் இல்லை. அதுவும் இல்லாமல் மரகதம் அவனும் என்னாட்டம் ஆயிடக்கூடாது பாரு, அதனால தான் சொல்கிறேன் என்று அவர் சொல்லி கொண்டிருந்த போது முதல் முறையாக அவர் குரல் கம்மி இருந்தது. சின்ன தாத்தாவை பற்றிய என் நினைவுகளில் அவரை எப்போதும் ஒரு கம்பீரமானவராகவே இருத்தி கொள்ள முடிவு செய்து சத்தமில்லாமல் அங்கிருந்து கலன்று கொண்டேன் என்றான்.